சண்டே அப்படிங்கிறது ஆல்ரெடி காளீஸ்வரி மேம் ரீச் ஆயிடுச்சுல உங்க குரூப்ல நான் அனுப்பிட்டேன்னா அந்த ஷெட்யூல் அனுப்பிட்டேன்னா இன்னைக்கு 6 o'clock அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு அந்த கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான அந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 15க்கு 15 அப்படிங்கிறத நம்முடைய டார்கெட். ஸோ எப்படி வந்து அந்த 15 out of 15 அப்படிங்கறது எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டார்கெட் தான் இன்னைக்கு நமக்கு. அதுல குறிப்பா இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோ அப்படிங்கறது மட்டும் நான் ஒரு தனி கிளாஸ் ஒரு 2 மணி நேரம் நான் கொடுத்துட்டேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அல்லது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அந்த இதுல இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி நம்ம 2 மணி நேரம் நம்ம டீல் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம செக்மெண்டா பார்க்கும்போது இன்னைக்கு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், எப்படி ஒரு கிளாஸ் அப்படிங்கிற ரூமை கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதுல எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சரோட ரோல் என்ன, அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஆஸ்பிரண்ட் அந்த ஸ்டூடெண்டோட ரோல் என்ன. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கணும், அந்த டீச்சிங் பெடகாலஜி இருக்கணும், அண்ட் ஆல்சோ ரிசர்ச் அப்படிங்கிற அந்த ஆப்டிடியூடில் அந்த மெத்தடாலஜியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செக்மெண்டா நம்ம வந்து டீல் பண்ண இருக்கிறோம். 6 o'clock அப்படிங்கிறது உங்களுக்கு லிங்க் வந்துடும் கூகுள் மீட்டில். ஸோ மேக்ஸிமம் 600 நியர்பை இருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு போல் கேட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாங்கள் ரிசல்ட் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியா அல்லது ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்கும்போது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு மாதிரி நிறைய பேர் போல் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இமீடியட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி ஒரு 60+ என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆனால் 600 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்குள்ளே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 15க்கு ஏன்னா நம்ம கடைசி ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருக்கிறாங்க, யார் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல நல்லா எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறதுல ஒரு டபுள் டிஜிட்ல ஒரு 10+ எடுத்தவங்க எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது யாருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். அதோட டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஃப்ரெஷராக இருக்கிறேன் அப்படிங்கிற போது எனக்கு அந்த 15 மார்க் லேக் ஆகுது. எங்க 15 மார்க் லேக் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு லேக் ஆகுது. அப்படிங்கிற போது இந்த 15 மார்க் நம்ம எடுத்து நம்ம உள்ள வந்துடலாம். ஒன்று. இன்னொன்று, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் நான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஒழுங்கா பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் டிஸ்கிரிப்டிவ் ஒழுங்கா பண்ணல. அந்த 50 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு 50 to 60% தான் வரும்ன்றப்ப இந்த மார்க் வந்து உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும், இந்த YOS அப்படிங்கிறது. ஸோ அதில் தான் உங்களுக்கு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் அதுல இருந்து டீச்சிங் மெத்தடாலஜி, அதுல இருந்து டீச்சிங் பெடகாலஜி, அதுல இருந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதுல இருந்து ரிசர்ச் மெத்தடாலஜி, அதே மாதிரி நம்மளோட யூனிக் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுல மெயினா பங்கு வைக்க போறது எது அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். அவரவர் அந்த மாதிரி சப்ஜெக்ட் சார்ந்து என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். இப்போ தமிழ்ல இருந்தால் தமிழ்ல, இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அதுல பேப்பர்ல என்ன அப்டேட் ஆயிருக்கு அது சம்பந்தமா தான் நிறைய கேள்விகள் எழும். ஸோ நம்ம ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம அதுல அப்டேட் ஆகாம இருந்திருந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு வந்து லேக் ஆயிடும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து டெய்லி இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதே போல இது வந்து ஃபார் மல்டிபிளா நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, இது ப்ரிலிம்ஸுக்கு, இது மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு அப்படிங்கிற 3 செக்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து, ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸ்ல நம்ம டெக்ஸ்ட் ஓரியன்டா, டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓரியன்டா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நீங்க அடிச்சு ஓடிந்துடலாம். ஆனா மெயின்ஸ் எழுதும்போது இப்ப இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் நீங்க நிறைய எழுதணும். சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான அப்டேட்டடான கேள்விகள் தான் நிறைய எழும். அப்படிங்கிற போது நம்ம அப்டேட்டடா இருந்தோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நம்ம ரிசல்ட்ங்கிறது ஷூர், 100% ஷூர் அப்படிங்கறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னுடைய வாய்ஸ் அண்ட் ஆல்சோ நம்முடைய ஸ்கிரீன் மெட்டீரியல் உங்களுக்கு ரீச் ஆகுதா? ஸோ ரெண்டுமே கிளியரா இருக்கு. ஸோ ஓகே ஃபைன். இன்னைக்கு உண்டானது April 26. இன்னைக்கு உண்டான ஈவெண்ட்ஸ் என்னென்ன சார் வேர்ல்டு வைடா நடந்திருக்கு, நம்ம இந்தியாவில் என்ன நடந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி பர்த்டே யாரு இருக்காங்க, என்னென்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்னு எழுதி வச்சுங்க. ஸோ இன்னைக்கு தான் வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்குங்க, April 26. இது இந்த காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேக்ரவுண்டு, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்டு, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டு, அதே போல இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சப்ஜெக்ட் வைஸ்லயும் வரும். அதாவது வேர்ல்டு, அதே மாதிரி லா ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல நம்ம இன்டர்நேஷனல்ல இன்டலெக்சுவல் அப்படின்னாவே அறிவு சார்ந்த அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர்ட்டி அப்படின்னாவே சொத்துரிமை அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படிங்கிறது இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எழுதுறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஐபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஆர்னா என்ன சொன்னேன்? யாராவது ஒருத்தர் சவுண்டா பேசுங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். எஸ், அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்னமா தமிழ்ல உள்வாங்குனீங்க? அப்படி ஒன்றும் உள்வாங்கவே இல்லையா? அறிவுசார் சொத்துரிமை அப்படின்றது நம்முடைய அறிவு சார்ந்ததை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், லீகல் ரைட்ஸா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நமக்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது. ஸோ பிஎல் படிச்சிருக்கக்கூடிய எம்எல் படிச்சிருக்கக்கூடியவங்க இதுல ஸ்பெசிபிக் பண்ணுவாங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா நிறைய இருக்கு. ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் சார் இதுல கவர் ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல, மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட்ல, லா பேக்ரவுண்ட்ல, அதே மாதிரி பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து நிறைய கேள்விகள் எழும். மேபி ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு போய் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா, இன்னைக்கு April 26 ஒரு இம்பார்ட்டன்ட் டே இன் யுவர் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, லா பேக்ரவுண்ட். நீங்க அப்டேட் ஆகாம இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். ஸோ நீங்க அதாவது வந்து யூ ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆஸ் ஒரு டீச்சர் அப்டேட்டடா இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிறவங்க அப்டேட்டடா இருக்கணும் அப்படிங்கறத ஸோ தே வில் எக்ஸ்பெக்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு அநேகர் காமர்ஸ்ல இருக்கிறாங்க, அந்த குரூப்ல எக்கனாமிக்ஸ்ல அநேகர் இருக்கிறாங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அநேகர் இருக்கிறாங்க. ஆனா வாய்ப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து ஃப்ரீ தான் இல்லையா? இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறது ஃப்ரீ தான். ஆனா இந்த நாள் அப்படிங்கறது அட்லீஸ்ட் இந்த லிங்க் அனுப்புனதுக்கு அப்புறமாவது அந்த கிளாஸஸ் அப்படிங்கறத பாத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்ப ஐபிஆர் அப்படின்னு சொல்லும்போது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னலாம் சார் இதுல கவர் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒண்ணு எழுதி வச்சுங்க, பேட்டன்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பொருளை தயாரிச்சிருக்கிறோம்னு வச்சுங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு மைக்ரோசிப் அப்படிங்கறத தயாரிச்சிருக்கிறேன், இல்ல ஒரு புதிதான ஒரு மெட்டீரியல் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறேன், அது வந்து ஒரு இன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இருக்கு அப்படின்னு கேட்டா அதை வந்து நம்ம பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சுக்கலாம். காப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல இதுக்கு பேரு. சோ இந்த பேட்டன்ட் ரைட் அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் எந்த இயர் சார் அப்படின்னா 1970 1970 அப்படிங்கிற ஒரு வருஷத்துல தான் 1970 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல இல்ல வேடிக்கை பாக்குறீங்களா? மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ வாட் ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு கேட்டா, ஸோ யூ ஹாவ் டு ரைட், நீங்க எழுதணும், கம்பல்சரி எழுதணும். வாட் ஆர் intellectual property rights? So what are the legislations covering IPR in India அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த லெஜிஸ்லேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா இது லீகல் ரைட்ஸ், இது வந்து லீகல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப பேட்டன்ட் ரைட் அப்படின்னு சொன்னாவே மிக முக்கியமா அது எந்த இயர் சார்னா 1970 1970 அப்படிங்கறதுல தான் முத அந்த பேட்டன்ட் ரைட் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா நான் சொல்றேன், தெரியலன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ஒருத்தர் குயிக்கா? ஒண்ணு அவ்வளவுதான். கான்பிடன்ஸ் லெவலே அந்த ஒரு பொண்ணுக்கு தான், மத்தவங்க எல்லாம் வேடிக்கை தான். போட்டி தேர்வுக்கு நான் என்ன சொன்னேன்? தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறதையும் சொன்னேன். தெரியலனாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன்றதுக்கு ஆர்வம் அந்த மாதிரி ரொம்ப குறைவா இருக்குது. ஆனா நான் போட்டி தேர்வு ஜெயிக்கணும், அது எப்படி சாத்தியமாகும்? தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தானே. நானும் தெரிஞ்சுக்கிறணும், நானும் எக்ஸாம் எழுதணும், நானும் பாஸ் பண்ணணும்னா தானே. நான் கேள்வி வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்கன்னு சொல்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்கன்ற ஒரு வார்த்தையை நான் போட்டேன். ஓகே, கைல்விழி சொல்லுமா, அமெண்ட்மெண்ட் அப்படின்னாவே எந்த நாட்டுல இருந்து இருக்கும்? சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி எது? ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிறது இருக்கு, கேப் டவுன் அப்படிங்கிறது இருக்கு. சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, யாரு வந்து இப்ப அங்க வந்து பிரசிடென்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கால? சிரில் ராம்போசா அப்படிங்கிறவர். சோ அங்க வந்து நீண்ட காலம் அப்படிங்கிறது சிறைவாசம் இருந்தவர் யாரு சவுத் ஆப்பிரிக்கால? நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவருக்கு இந்திய அரசாங்கம் ஒரு மிக உயரிய விருது கொடுத்திருக்கு. என்ன விருது அது? பாரத ரத்னா விருது பெற்ற அந்த மாதிரி வெளிநாட்டவர் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர்? 2 பேர் சார். அந்த 2 பேர் யார் யாருமா? ஒருத்தர் வந்து நெல்சன் மண்டேலா சார், இன்னொருத்தர் வந்து கான் அப்துல் கபார் கான் சார். கான் அப்துல் கபார் கான் அப்படின்றவர் எவ்வாறு அழைக்கப்படுறாருமா? எல்லை காந்தி சார்.
எல்லை காந்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. யாரு? மதுரை காந்தி. யாரு? மதுரை காந்தி. என்னாச்சு? யாருமா? சார் சாரி சார். மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்ராமன் சொல்லி படிச்சிருக்கோம்ல. என்எம்ஆர் சுப்ராமன். என்எம்ஆர் சுப்ராமன் அப்படிங்கறத படிச்சிருக்கோம். பரவாயில்ல. மதுரை காந்தி, எல்லை காந்தி, கான் அப்துல் கபார் கான். பச்சை காந்தி யாரு? கேசி குமரப்பா சார். ஜேசி குமரப்பா அப்படிங்கறத எடுத்துக்கணும். யாரு வந்து கருப்பு காந்தி? காமராஜர் சார். காமராஜர். யாரு? திண்டுக்கல் காந்தி யாரு? விருப்பாட்சி கோபால நாயக்கர் சார். விருப்பாட்சி கோபால நாயக்கர் அப்படிங்கிறது. சோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த வருடம், எதற்காக? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் சார் 1951 சார். ஓகே, 1951 அப்படிங்கிறதுல எதற்காக அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாங்க? சார் எதற்காகன்னு தெரியல. இந்தியா அண்ட் பங்களாதேஷ், இதெல்லாம் மெயினான கொஸ்டின்மா. இந்தியா அண்ட் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்கான அந்த லேண்ட் ஃப்ரண்டியர்ஸ், அந்த லேண்ட் அப்படிங்கறத இது பண்ணாங்க இல்லையா, அந்த பிரிச்சது. சோ அதை வச்சுதான் முதல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறது பண்ணாங்க. சோ இது 1951 அப்படிங்கிற அந்த பீரியட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறதுல எந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறது வந்து குட்டி அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டம் என்று அழைக்கப்படுது? எந்த அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட் சார். 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த இயர்? 1976 சார். 1976 அப்படிங்கிற 42nd அமெண்ட்மெண்ட். why it is called mini constitution of India? why it is called? நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க சார் அந்த சட்ட திருத்தத்துல. சோ நிறைய சட்ட திருத்தங்கள் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த 42nd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1976 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா குட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா. சோ அதே மாதிரி 44th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதோட சம்பந்தப்படுதுப்பா? 44th அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணி லீகல் ரைட்ஸ்ல கொண்டு போய் வச்சாங்க சார். அந்த 44th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 1978 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது, அதுல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம்பா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சார். சோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படிங்கிறதுல பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது எந்த வருடம்பா? 1970 சார். 1970. மத்தவங்களும் இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க கோஆபரேட் பண்ணாம, நீங்க கிராஸ்பிங் பண்ணாம நீங்க ரிசல்ட் அடிக்க முடியாது. அந்த பொண்ணு தெரியலனாலும் சாரி கேக்குது பாருங்க, சாரி எனக்கு தெரியல சார். ஆனா மேக்ஸிமம் எவ்வளவு விஷயம் நான் வந்து உள்ள எவ்வளவு குறுக்கு கேள்வியா கேட்டேன், ஆன்சர் எடுக்க முடியுது பாரு. சோ இந்த மாதிரி எல்லாரும் உருவானதான் நீங்க ரிசல்ட் அடிக்க முடியும். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நான் வந்து அப்படியே மத்தவங்க சொல்லுவாங்க நான் பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா ரிசல்ட் அடிக்க முடியாது. இதை நான் வந்து உங்களுக்கு ஆலோசனையா தான் சொல்றேன். இட் இஸ் நாட் மை அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லல. எப்பவுமே ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்டெலெக்சுவலா இருக்கணும், மல்டிபிள் பர்சனாலிட்டியா இருக்கணும், ஒராசியஸ் ரீடரா இருக்கணும். நம்ம புத்தகம் தாண்டி நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணணும். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதுல பேட்டன்ட் ரைட், அதுல அமெண்ட்மெண்ட்னு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னேன். அமெண்ட்மெண்ட்டை பத்தி இன்னைக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ், இன்னும் ஏகப்பட்ட விஷயம் பேசலாம். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறத பொறுத்தவரை சட்ட திருத்தம். அப்ப அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஆர்டிகல் இருக்கு. என்ன ஆர்டிகல் இருக்குமா? 368 அப்படிங்கிறது 368 அப்படிங்கிறது தான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. சோ கங்க்ராட்ஸ் பா. ஓகே ஃபைன், கங்க்ராட்ஸ் மா. தேங்க்யூ சார். ஓகே, அப்ப இந்த பேட்டன்ட் ரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1970 அப்படின்னு சொன்னேன். இந்த 1970 அப்படிங்கறதுல என்னென்ன வருஷத்துல எல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு அப்படின்னு கேட்டா 999 1999 அப்படிங்கிற காலகட்டத்துல அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு. 2002 அப்படிங்கறதுல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு. 2005 அப்படிங்கறதுல ஒரு அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு. எங்க கைவெளி சொல்லுமா அந்த 2002 அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு இந்தியன் பாலிட்டில. என்னது? 2002 அந்த 86th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எத்தனை இடங்கள்ல வரும்? 3 இடங்கள் சார். 3 இடங்கள் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலப்பா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சார். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது எந்த வயதுல இருந்து எந்த வயது உள்ளவங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும், கட்டாயமா கொடுக்கணும்னு சொல்லுது. 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் சார். சோ அது என்ன ஆக்ட்? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சார். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2002 அப்படிங்கிறது 86 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 21A ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது டிபிஎஸ்பி அப்படிங்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆர்டிகல் 51K அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கறது எடுத்துருவோம். இதுதாங்க நமக்கு முதல் கேள்வியா கேட்டுதாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ல. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க நல்லா இன்டெலெக்சுவலா இருக்கணும், நல்லா நிறைய படிக்கணும். அப்பதான் நீங்க ஒரு கேள்வி 50 மதிப்பெண்கள் அப்படிங்கறத எளிமையா எடுத்துட்டு போயிடலாம். இந்த முறை சான்ஸை மிஸ் பண்ணா கூட அடுத்த முறை வாய்ப்பு இருக்கு. சோ படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க, அப்டேட் பண்றதுக்கு அப்படிங்கறத ஆர்வம் இல்லாம இருக்காதீங்க. சோ பரீட்சைக்கு வர பரீட்சை கால்ஃபார் ஆன ஒண்ணு மட்டும் படிப்போம் மாதிரி நினைக்காதீங்க. அதே போல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு விஷயத்த நான்
முயற்சி பண்றேன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா முடியாது. கண்டினியூட்டி இருக்கணும், கண்டினியூட்டி இல்லாம கன்சிஸ்டன்சி இல்லாம நிச்சயமா வந்து எந்த ஒரு போட்டித் தேர்விலும் நீங்க சாதிக்க முடியாது. சரியா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்ப 1999 1999 அப்படிங்கிறது இருக்கு. அதே போல இந்த 1999 ஒரு முக்கியமான ஒரு போர் இருந்துச்சு இந்தியாவில். என்ன போர் தெரியுமா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். கார்கில் வார் அப்படிங்கிறது நடந்தது இந்த 1999 அப்படிங்கறத எடுத்துக்கணும். கார்கில் அப்படிங்கிறது எந்த யூனிட் டெரிட்டரியில வருதுப்பா? லடாக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லடாக் அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமானது 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு. அதுல ஒன்னு கார்கில், இன்னொன்னு லே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒன்னு கார்கில், இன்னொன்னு லே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2002 அப்படிங்கறதுல பேட்டன்ட் ரைட் வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப 2002ல நம்ம 86 அமெண்ட்மெண்ட் சொன்னோம். 86வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ரைட் டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது, கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது. அதே போல 2005லயும் பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு பாருங்க. 2005 அப்படிங்கறதுல ஒரு ஆக்ட் இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆக்ட். என்ன ஆக்ட்? இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது. சோ தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறாரு. தமிழகத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு முக்கியமான தலைவர் இருப்பாரு. யாருப்பா அவரு? ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் சார், சென்ட்ரலுக்கு வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் சார். ஆபீசர் இல்லமா, கமிஷனர். எஸ் சார், கமிஷனர் சார். அது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சிஐசி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், எஸ்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி. எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கறது 2005 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் 12 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அக்டோபர் 12 2005 அப்படிங்கறதுலதான் தகவல் பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது. அப்ப இன்னைக்கு ஒண்ணு பார்த்திருக்கோம், பேட்டன்ட் ரைட், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத பாருங்க. சோ இந்த பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது 1970. இது எந்தெந்த வருஷம் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னா 1999. அப்ப 1999 அப்படிங்கறத நம்ம காரிகளோட நம்ம கனெக்ட் பண்ணோம். 2002 அப்படிங்கிறது வந்து இங்க அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு பேட்டன்ட். இது எங்க போய் நம்ம இது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்லேட் பண்றது. சோ எங்க கார்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து 86 அமெண்ட்மெண்டோட அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோட நம்ம கார்லேட் பண்ணோம். 2005 அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட கார்லேட் பண்ணோம். சோ கன்கிராட்ஸ்மா கைலுலி, கன்கிராட்ஸ், சூப்பர். சோ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கறதுல அடுத்து நம்ம பார்க்க போற ஆக்ட் வந்து டிசைன் ஆக்டுங்க. டிசைன்ஸ் நாம வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணிருக்கோம். இப்ப தென்றலை ஈஸ்வராமிக்கு ஒரு லோகோ இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அப்ப அந்த லோகோவை வேற யாரும் பயன்படுத்த முடியாது. டாக்டர் ஹரிஹரன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அகாடமிக்குன்னு ஒரு லோகோ இருக்கு, அது ரெஜிஸ்டர்டு. அதே மாதிரி தென்றலை ஈஸ் அகாடமி அப்படிங்கிறதுக்கு ஒரு லோகோ இருக்கு, அது ரெஜிஸ்டர்டு. அப்ப ரெஜிஸ்டர்ட் நான் மேலே போட்டிருப்பேன், ட்ரேட் மார்க் அப்படிங்கிறது வாங்கிட்டோம் இல்லையா? அப்ப ட்ரேட் மார்க் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, டிசைன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டில வந்துடும். நம்ம ஒரு அறிவுசார் சொத்துரிமை இது ரெஜிஸ்டர்ட் பண்ணிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா வேற யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். நீங்க யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு, செட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு இது வந்து காமர்ஸ்ல 9வது யூனிட்டுங்க. 9வது யூனிட்ல லீகல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிசினஸ்னு ஒரு பாடமே இருக்கு. ஒருத்தர் கூட காமர்ஸ்ல இணையல, எக்கனாமிக்ஸ்ல யாரும் இணையல, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாருமே இணையல. ஆனா இணைஞ்சிருந்தாங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாடம், உங்களுக்கு முக்கியமான பாடம் அது. இப்ப பேட்டன்ட் ரைட் அப்படிங்கிறது 1970. இது எங்கெங்க அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்குன்னா 1999, அதே மாதிரி 2002, தென் 2005 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டிசைன்ஸ் ஆக்ட்ங்க. இந்த டிசைன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2000 அப்படிங்கறத அந்த ஆக்ட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். 3வது ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரேட் மார்க் ஆக்ட். ட்ரேட் மார்க் ரொம்ப முக்கியமானது. ட்ரேட் மார்க் அப்படின்னு சொன்னாவே இது 1999 1999 இதான் ட்ரேட் மார்க் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வணிக குறி. இப்ப வணிக குறினா நம்ம லோகோ இருக்குல்ல, அதான். சோ அவங்களுக்குன்னு ஒரு வணிக குறி இருக்கும், ட்ரேட் மார்க். அப்ப ட்ரேட் மார்க் பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாவே அதை வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப ட்ரேட் மார்க் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எந்த வருஷம் எழுதிருக்கீங்க ட்ரேட் மார்க் ஆக்ட்? 1999. சோ இந்த 1999 அப்படின்னு சொல்லக்கூடியது அடிஷனலா ஒன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த கார்கில் வார் அப்படிங்கிறது எந்த யூனியன் டெரிட்டோரியில நடந்துச்சு? லடாக் அப்படிங்கிறது இல்லையா? அந்த லடாக் அப்படிங்கறதுனுடைய எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு சொன்னேன்? 2 டிஸ்ட்ரிக்ட் சார். அந்த லடாக் அப்படிங்கிறது என்ன பேர்ல அழைக்கப்படுது? நிக்நேம் என்ன? நம்ம ஆல்ரெடி லடாக்கை பத்தி ஃபுல் டீடைல் பேசியிருக்கோம். ஏன்னா டெய்லி ஒவ்வொரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்படி இல்லையா? சோ லடாக் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். என்னது லடாக்னா? அபவுட் ஆஃப் ஸ்னோ சார். அபவுட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிறது அது ஹிமாலயாஸ்மா.
ஹிமாலயாஸ் அப்படிங்கறத அபார்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவோம். அபார்ட் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படிங்கறது மாதிரி எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. அபார்ட் ஆஃப் மவுண்டைன்ஸ் அந்த மாதிரி படிச்ச ஞாபகம் இருக்கு. சரி பரவாயில்ல. ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது 1999 அப்படிங்கறது ஞாபகம் வச்சு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது காப்பி ரைட்டுங்க. காப்பி ரைட் அப்படிங்கிறது பதிப்பு உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது எதற்கு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஜேர்னல்ஸ், ஒரு மேகசின்ஸ் ஆர் ஒரு புக்கு, இந்த மாதிரி வந்து பிரிண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே காப்பி ரைட்டுக்குள்ள போயிடும். உள்வாங்குறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஸோ இந்த காப்பி ரைட் அப்படின்னு சொன்னாவே இயர் வந்து 1957 அப்படிங்கறத எடுத்துக்கணும். 1957 அப்படிங்கிற விஷயத்துல தான் ஒரு காப்பி ரைட். நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க அல்லது ஒரு ஜேர்னல் ஆர் வந்து ஒரு புக் ஏதோ ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, காப்பி ரைட் கம்பல்சரி இது எல்லாருக்கும் வரும். நீங்க டாக்டரேட் பண்ண எல்லாருமே கம்பல்சரி ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கணும். 2 புக் பப்ளிஷ் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டாக்டரேட்டே கொடுப்பாங்க. யாராவது டாக்டரேட் முடிச்சவங்க உள்ள இருக்கீங்களாமா? இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல யாராவது டாக்டரேட் பண்ணிருக்கீங்களா? ஒருத்தருமே பிஹெச்டி இல்ல. ஒருத்தருமே பிஹெச்டி இல்ல. ஓகே குட். ஆனா வந்து நீங்க காப்பி ரைட் பத்தி தெரிஞ்சுங்க. ஸோ பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே நீங்க 2 அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் 2 அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு ஜேர்னல் போட்டிருக்கணும். சரியா? அதற்கு ISBN அப்படிங்கிற நம்பர், அதுல வந்து குவாலிஃபைடு ஜேர்னல்ஸ்ல நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க அடுத்தப்பல நீங்க பிஹெச்டி பண்ண முடியும். அந்த வைவோஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெசர்டேஷன் அப்படிங்கிற செட்டில் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப காப்பி ரைட் ஆக்ட் அப்படின்னாவே 1957. ஸோ இது எந்தெந்த வருஷத்துல அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது 1983 1983 அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு. 1984 அடுத்த வருஷமே 1984 அமெண்ட்மெண்ட் ஆயிடுக்கு. 1984 இறந்த பிரதமர் யாருமா? 84ல இறந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறவங்க இறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முக்கியமானது 1984 அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னது மத்திய பிரதேசத்துல ஒரு இன்சிடென்ட்? ஸோ போபால் அப்படிங்கிறதுல ஒரு டிராஜிக் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு விஷவாயு கசிவு நடந்துச்சு. அது எந்த நிறுவனத்துல நடந்துச்சு? அந்த யூனியன் கார்பைட். மேம் இந்த கெமிஸ்ட்ரி மேம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். செல்வி மேம் சும்மா தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த யூனியன் கார்பைட் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கலாமா மத்திய பிரதேஷ் அப்படிங்கறதுல போபால் அப்படிங்கிற விஷவாயு கசிவு 1984 நடந்துச்சுலமா? இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி தானே சொன்னீங்க? எஸ் மேம் கெமிஸ்ட்ரி. தெரிஞ்சா அப்டேட் பண்ணுங்க, தெரியலனா அப்டேட் ஆயிக்குங்க. எஸ் மேம். அந்த யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து 1984 அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷவாயு கசிவு நடந்துச்சு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலோட பேர் என்னமா? எந்த கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த லீக் ஆச்சு? மெத்தில் ஐசோசைனேட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா. கங்க்ராட்ஸ் மா, கங்க்ராட்ஸ். குட். அதனாலதான் நீங்க நெட் கிளியர் பண்ணிருக்கீங்க, செட் கிளியர் பண்ணிருக்கீங்க, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்க. அதோட தலைவர் யாரு தெரியுமா? அந்த ஓனர், அந்த நிறுவனத்தை யூனியன் ஆஃப் கார்பைட் அப்படிங்கிற நிறுவனத்தோட தலைவர் யாருன்னு தெரியுமா? நோ ஐடியா சார். நோ ஐடியா. பரவாயில்ல அப்டேட் ஆயிக்குங்க. ஆண்டர்சன். இந்த ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் தான் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் வந்து யுஎஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய யுஎஸ் காரவர். ஸோ ரீசெண்டா தான் அவர் இறந்தார். சரி ஓகே. அந்த யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து யூஎஸ் பேஸ்டு அந்த மாதிரி நிறுவனம் சொன்னோம். மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கறது அதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. போபால்ல அந்த விஷவாயு. மேம் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறார். என்னன்னு தெரியுமா மேம்? செல்வி மேம் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா அப்டேட் ஆயிக்குங்க. ஆண்டர்சன். நோ ஐடியா. அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரான் அப்படிங்கிற பாசிட்ரானை கண்டுபிடிச்சது அவர் தான் ஆண்டர்சன். பாசிட்ரான். பாசிட்ரான் அப்படிங்கிறது நம்ம ஒரு பிளெண்டிங் வேர்டு இல்லையா? பாசிட்டிவ் பிளஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான்னாவே நெகட்டிவ்ன்றது ஒவ்வொருக்கே தெரியும். பட் இவர் என்ன பண்ணாருன்னா அதுல பாசிட்டிவ் அப்படிங்கிற நேச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்ரான் ஒண்ணு கண்டுபிடிச்சார். பாசிட்டிவ் பிளஸ் எலக்ட்ரான். am I right? செல்விமா. சோ ஆண்டர்சன் அப்படிங்கிறவர். எஸ். இந்த 1984 அப்படிங்கிற ஒரு இயரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அடுத்து பாருங்க, இந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது 1992 அப்படிங்கறதுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் நடந்திருக்குங்க. 1992 அப்படிங்கிறது யார் வேணாலும் அப்டேட் ஆங்க சொல்லுங்க பாப்போம். 1992ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ட் இருக்கு. என்ன ஆக்ட்? 1992 73rd and 74th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எதை பற்றியதுமா? 1992ல தான். எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1992ல தான் அந்த 70. பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மத்தவங்க பேசுங்க. வேற யாராவது? சார் நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும் சார். நான் என்ன இப்ப ரீசெண்டா தான் நம்ம பேசணும், இந்த வாரத்துல தான் பேசிருக்கோம் அதை பத்தி டீடைல். மணிகண்டன் சொல்லுங்கப்பா. 73rd அமெண்ட்மெண்ட் எது? 74th அமெண்ட்மெண்ட் எது? தம்பி கொஞ்சம் உங்களால சத்தமா பேச முடியும்னா ஒரு முயற்சி பண்ணுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
இப்ப செல்வி மேம் எப்படி பேசுனாங்க, கயல்விழி எப்படி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா பேச முடிஞ்சுன்னா நல்லது. அதுக்கு நீங்க முன்னாடி பேசுனதே நல்லா தான் இருந்துச்சு. வேற யாராவது பேசுங்க, வேற யாராவது பேசுங்க. ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து யூடியூப்ல வரும். யூடியூப்ல தென்றலேசன் நம்ம யூடியூப்ல எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். எவ்வளவு விஷயம் அப்டேட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. யாரு நான் சொல்றேன்றது யாரு, நான் என்றது யாரு? மெய்மதி மேம் சொல்லுங்க. ஆக்சுவலா 73rd அமெண்ட்மெண்ட் எதை பத்தினது, 74th அமெண்ட்மெண்ட் எதை பத்தினது? 73rd பஞ்சாயத்து ராஜ் சார், 74th வந்து முனிசிபாலிட்டி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 73rd அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ், 74 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. 1992 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், இதைத்தான் நம்ம பேசணும். ஏப்ரல் 23rd சொன்னோம் இல்லையா? ஏப்ரல் 23ங்கிறது பஞ்சாயத்து டே அப்படிங்கறத பத்தி பேசும்போது இதை பத்தி டீடைல்டு பேசணும். சோ பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து பல்வந்த்ராய் மேத்தா அப்படின்னு சொல்லுவோம். பல்வந்த்ராய் மேத்தா அப்படிங்கறதா பஞ்சாயத்து ராஜ் முறையினுடைய தந்தை. அதே மாதிரி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற உள்ளாட்சி துறையின் தந்தை அப்படின்னாவே ரிப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கங்க்ராட்ஸ் மணிகண்டன் அண்ட் மெய்மதி மேம். ஓகே, குட். இப்ப 1992 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதே இந்த காப்பிரைட் அப்படிங்கிற 1994 அப்படிங்கிற ஒரு வருஷத்துலயே நடந்திருக்குங்க. 1994 ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி 1999 அப்படிங்கிற காலகட்டத்திலயும் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம எந்த ரைட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்? இல்லமா, டோட்டலா காப்பிரைட் அப்படிங்கறத நான் பேசி முடிச்சு. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற டே தான் இன்னைக்கு டே. இன்னைக்கு ஒரே ஒரு தகவல் எவ்வளவு பேசியிருக்கோம்னு பாத்துங்க. மணி வந்து இப்பவே 10:15, 9:30 நம்ம பேச ஆரம்பிச்சோம். 10:15, 3/4 மணி நேரம். அப்ப எவ்வளவு நம்ம டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம்னு பாருங்க. இது இப்ப தெரியாது, நீங்க நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம எவ்வளவு விஷயத்த நம்ம நுணுக்கமா பேசியிருக்கிறோம், எவ்வளவு கார்லேட் பண்ணிருக்கிறோம். 1984னா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த 1984க்குள்ள மத்திய பிரதேஷ், போபால், விஷவாயு கசிவு, மெத்தில் ஐசோசைனேட், ஆண்டர்சன், சோ யூனியன் கார்பைடு. இது யாருக்கு உண்மையாவே புரியும்னா இன்டெலக்சுவலா இருக்கணும்னு விரும்புறவங்களுக்கு தான் அது புரியும். இல்லைன்னா என்னடா கரண்ட் அஃபேர்ஸா, ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு இருந்தீங்க அதனால நான் லெஃப்ட் ஆயிட்டேன், ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு இருந்தீங்க நான் வெளியில போயிட்டேன்னு சொல்றது சரியா? பட் இது நாலேஜ் அப்டேஷன்ஸ், இது சப்ஜெக்ட். இதுல நம்ம கெமிஸ்ட்ரி பேசியிருக்கோம், இதுல ஹிஸ்டரி பேசியிருக்கோம், இதுல எக்கானமி பேசியிருக்கோம், ஜியோகிராபி பேசியிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு இருக்கிறோம் முக்கியமானது. சோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எழுதி வச்சுங்க. 1872 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1872 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1872 அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமா ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யார் அவரு? வாவு சிதம்பரம் அப்படிங்கிற பிள்ளை அப்படிங்கறது பிறந்திருந்தார் அப்படின்னு சொல்லி. அவர் 2 கப்பல் விட்டார்ல, என்னென்ன கப்பலுமா? SS லாவோ அப்படிங்கிற ஒரு கப்பல், SS காளியா அப்படிங்கிற ஒரு கப்பல். எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு விட்டாரு? தூத்துக்குடி டு கொழும்பு சார். சோ தூத்துக்குடியில இருந்து கொழும்பு அப்படிங்கறதுக்கு விட்டாரு வஉசி. இதே வருஷம் தான் நமக்கு மிக முக்கியமா நம்ம வந்து ஒண்ணு பாத்துருக்கோம் 1872ல. சோ ஃபர்ஸ்ட் அதான பாப்புலேஷன் சென்சஸ். சென்சஸ்னாவே பாப்புலேஷன் தானே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்ல, சென்சஸ். சோ 1872 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறது எடுத்தது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 1872ல. அதே தான் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1872ல. அதே வருஷம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாவு சிதம்பரனார் பிறந்திருக்கிறார். சோ 3 விஷயத்த நீங்க உள்வாங்கிக்கலாம் இந்த இதுல நம்ம பார்க்கும்போது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இருக்குங்க GI, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சோ யாராவது சொல்ல முடியுமா GI அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது எத்தனையாவது இடத்துல இருக்கு? GI இன் இந்தியா, அதே மாதிரி தமிழ்நாடு. சோ GI அப்படிங்கிறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு, தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ். ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ்னாவே புவிசார் குறியீடு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி? எக்ஸாக்ட்லி கரெக்ட். தமிழ்நாடு வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த GI டேக் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டா சென்னையில தான் இருக்கு இதோட ஹெட் குவார்டர். GI டேக் அப்படிங்கறதோட ஹெட் குவார்டர், அந்த ரெஜிஸ்ட்ரி பண்றது எங்க இருக்கு சார்? ஹெட் குவார்டர். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சென்னையில தான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனா இதுல முதலிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அவங்க தான் GIல ஃபர்ஸ்ட் 74 ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு இருக்கு 69 ப்ராடக்ட். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஆமா. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புவிசார் குறியீடு. தம்பி கார்த்திக் ஃப்ரம் சென்னை, நோட்ஸ் எடுக்கிறியாப்பா? சார் நோட்ஸ் எடுத்துக்கணும். தம்பி சொல்லுங்க, GI அப்படிங்கறதுல முதலிடத்துல இருக்கிறது யாரு? உத்தரப்பிரதேச. உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சர் யாரு?
ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் எந்த கட்சி? சார் தெரியலைங்க சார். பிஜேபி. அப்டேட் ஆகல கார்த்திக், அதுக்காக தான் உங்கள்ட்ட கேள்வியை கேட்டேன். எங்க என்கிட்ட கேளுங்க சார், நான் சொல்றேன் அப்படிங்கிறவங்க யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்கன்னா அந்த பெரிய தாமதம் இருக்கும். யாருப்பா? சார் பிஜேபி சார். இல்ல இல்ல, பேசுறது யாரு? மணிகண்டன் சார். இல்ல, மணிகண்டன் தவிர்த்து வேற வாங்க. திருநெல்வேலி. கேர்ள்ஸ் எல்லாம் வேற யாருமே இல்லையாமா? கேர்ள்ஸ் பாய்ஸ் வேற யாருமே பேச மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசங்கிற மாநிலத்தை நான் அரை மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். உத்தரப்பிரதேசங்கிற மாநிலம் ஆல்ரெடி பார்த்தாச்சுல, படிச்சிருக்கோம்ல ஃபுல்லா. எஸ் சார். உங்களுக்கு பாடம் நடத்துறது வேஸ்ட்டுமா என்ன? அப்ப உத்தரப்பிரதேச பத்தி பேசுறதுக்கு வேற கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன்றதுக்கு வேற யாருமே இல்லையா? அப்ப ஏன் வெட்டியா வந்து அகாடமியில படிக்கிறீங்க? வீட்டுல இருந்தே படிக்கலாமே. உங்க பேரண்ட்லாம் இருக்காங்களா? உங்க பேரண்ட்லாம் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க பேரண்ட் இருந்தீங்கன்னா கேளுங்க, இல்லைன்னா அந்த வீடியோலாம் அனுப்பிச்சு கொடுக்குறேன். இல்லை பேரண்ட்டுக்கு நான் பேசி அனுப்புறேன். பேரண்ட் நம்பர்லாம் வாங்குமாடு. அம்மா, உத்தரப்பிரதேசங்கிற மாநிலத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசி. யாருப்பா? அண்ணாமலை சார். ஏன்ப்பா அண்ணாமலைலாம் ஏன் சொல்லலாமே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாமே. ஒரு மாநிலத்தை நான் நடத்தாம இருந்தா கூட பிரச்சனை. சரியா? நான் நடத்தி இருக்கிறேனே. உத்தரப்பிரதேசங்கிறத நீங்க ஒரு பக்கம் 2 பக்கம் எழுதிருப்பீங்களே, தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களை கத்திக்கிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அப்புறம் அகாடமியில படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கணும்ன்றேன். நான் அண்ணாமலைக்கு சொல்லல, இது காமனா எல்லாருக்கும் சொல்றேன். ஏங்க தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க தானே சொல்றேன். ஒரு பிள்ளை 2 பிள்ளை தெரிஞ்ச பிள்ளையே வச்சு சொல்லிட்டே இருப்பாங்களா? மணிகண்டன், காயல்வெளி, இப்படி தெரிஞ்ச பிள்ளைகளே வச்சு சொல்லிட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு பிள்ளையா? எல்லாரும் தானங்க பாஸ் பண்றதுக்கு வரீங்க. நான் எல்லாருக்கும் தானே அட்மோஸ்ட் கேர் கொடுக்குறேன். தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். சரி எழுதிக்கங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது 74 ப்ராடக்ட்ல நம்பர் 1ல இருக்கு. ஜிஐல 2வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு 69ல. தமிழ்நாடு அப்படிங்கறது பெயர் மாற்றம் பண்ணதே 1969 தானே? அசோசியேட் பண்ணிக்கங்க அதோட. 1969 ஜனவரி 14. இந்த ருத்ராலாம் வாயை திறக்காதம்மா. கார்த்திகா, அபிநயா, இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாயை திறந்துடாதீங்க. என்ன பிரியதர்ஷினி, நீங்களாம் படிச்சிருக்கீங்க. எவ்வளவு வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. எவ்வளவு முறை. அஸ்மிதால என்னாச்சு? திருநெல்வேலி அஸ்மிதால வாயை திறக்க மாட்டியாமா? இல்லையா? அஸ்மிதா இருக்காங்களே, அஸ்மிதா கிளாஸ் அட்டன் பண்ணாங்களே, அஸ்மிதா என்னாச்சு? வாயை திறக்க மாட்டியாமா? வெளியில இருக்கீங்களா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஓகேவா? அஸ்மிதால வெரி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே போலீஸ் எக்ஸாம் பாஸ், எஸ்ஐ பாஸ். நான் அடுத்த லெவலுக்கு உங்களை யோசிக்கிறேன். குரூப் 1 லெவலுக்கு உங்களை யோசிக்கிறேன். யூபிஎஸ்சி லெவலுக்கு உங்களை யோசிக்கிறேன். வெறும் எஸ்ஐல போய் நம்ம செட்டில் ஆகிட்டு உட்காந்துடக்கூடாது. நம்ம ஒரு டிஎஸ்பி ஆகணும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பி ஆகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கணும். காவல்துறையில நம்ம செலக்ட் ஆகிறோம்னா. ஸோ நல்லா படிங்க, நல்லா படிங்க, அப்டேட் ஆகுங்க. நிறைய வந்து இன்னைக்கு லீவு வேற. என்ன காளீஸ்வரி மேம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேத்தி கூட காளீஸ்வரி மேம் பத்தி நான் பேசினேங்க. எங்க பேசுனேன் தெரியுமா? திருமயத்துல பேசினேன். திருமயம் அப்படிங்கறதுல ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு பெரிய நூலகம் திறந்திருக்கிறாங்க. ஸோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் வச்சிருக்காங்க. அங்கே வந்து புத்தக திருவிழா, புத்தகம் அப்படிங்கிறது வேர்ல்டு புக் டே அப்படிங்கிறது வாரம் ஏப்ரல் 23 30 வரைக்கும். அதில் காளீஸ்வரி அப்படிங்கிறவங்க ஈரோடுல இருந்து. ஸோ அவங்க வந்து 1483 சொன்னீங்களாமா உங்களுடைய அந்த லைப்ரரி நம்பர். எஸ், ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரியில நான் படிச்ச புத்தகத்தை நீங்க ஞாபகப்படுத்துனீங்கல்ல, 1483 தான் என்னோட லைப்ரரி நம்பர். அதை பத்தி அதை நான் வந்து அங்கே வந்து நான் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளவு அவசியம், நூலகத்தை பயன்படுத்துறது எவ்வளவு அவசியம். ஸோ அதனாலதான் நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க. காளீஸ்வரிலாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் நேற்றுக்கு அவ்வளோ பேசுனீங்க. காளீஸ்வரி மற்ற பிள்ளைங்களுக்கு படிங்கம்மா, நிறைய ப்ரிப்பேர்டா இருங்க, அப்டேட்டா இருங்க, நிறைய விஷயங்களை. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறவே நல்லா இருக்கேன், உங்களுக்கு உபயோகமா இருக்கிறேன்னா? இல்லை நான் ஏதோ என்னங்க நீங்களே தத்தி, நீங்களே ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ அன்னைக்கு இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிறீங்க அப்படி இருக்கேன். நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம், புரியுதா உங்களுக்கு? 10-20 டைம் நியர்பை 1 hour ஆக போகுது பேசின விஷயம். இது இன்டெலெக்சுவலா இருக்கா இல்லையா? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை பத்தி தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இது இன்டெலெக்சுவலா இருக்கா இல்லையா அந்த கிளாஸ்? உங்களுக்கு புரியுதா புரியலையா? கண்டிப்பா சார். புரியுது சார். அப்ப நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத மட்டும்தானே நான் பாடம் நல்லா நடத்துறேன்றது இங்க சூப்பரா? அது முக்கியமா? எதுங்க முக்கியம்? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்கிறது தான் அங்க முக்கியம். சரியா? யாரோ 1 or 2 அப்படிங்கிற மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது, எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆனாலும் அந்த பொண்ணுமே பாருங்க, இப்ப சொல்றது ரெடியா இருக்கும், நானே ஸ்டாப் பண்றேன். அது எனக்கே கஷ்டமா இருக்கு. சொல்றவங்கள நான் வந்து நீங்க அமைதியா இருக்கிறீங்க, நீங்க மந்துன்னு இருக்கீங்க, நீங்க பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டீங்க. அப்படிங்கிற போது நான் அவங்களையும் அம்மா இருங்கம்மா ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் காத்துருங்கப்பா,
அவங்களுக்கு ஆன்சர் தெரியும், அப்டேட் ஆவாங்க, நிறைய சொல்லுவாங்க, அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க, கியூரியாசிட்டி நிறைய இருக்கு. ஆனா உங்களால அவங்களையும் நான் வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறேன். இது எவ்வளவு விஷயம் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க பேரண்ட் இதை கட்டியிருப்பாங்க. அமௌண்ட்டோட வேல்யூஸ் நீங்க போய் பாருங்க. அந்த மணி அப்படிங்கறது சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியுங்க, நிஜமாவே தெரியும். ஏன்னா நான் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால என்னால உணர முடியுது. ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுருக்கிறோம், கிழிஞ்ச சட்டக்காரன்னு சொல்லி கேள்வி பண்ணியிருக்கிறாங்க என்ன. ஸோ ஒரு 7-14 கிலோமீட்டர் டெய்லி வந்து ஸோ வாக் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கல்விங்கிறத எடுத்துக்கிட்டோம். எங்க கிராமத்துல இருந்து மேலூர் அப்படிங்கிறது சரியா. அதுக்கப்புறம் பஸ்ல அப்படியே கூட்டத்துல பிடிச்சு போய் மதுரையில போய் இறங்கணும். அது எனக்கு நான் எம்ஃபில் படிக்கும் போதெல்லாம் மார்னிங் 6 o'clock கிளாஸ். இப்போ மார்னிங் 6 o'clock மதுரையில வந்து கிளாஸ், நான் இருக்கிறது மேலூர், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற போது எப்படி இருக்கும் பாருங்க டிராவல் பண்ணும்போது. இந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நான். படிங்க, ஒரு 6 மாசம் படிச்சீங்கன்னா நீங்க அரசு அதிகாரி. இந்த காளீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்கல்ல நேத்திக்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் வந்து புத்தகம் அப்பெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கே ஆள் இல்லை, வெறும் லைப்ரரியை தான் நாங்கள் பயன்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க, நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ்ல தான் படிச்சிருக்காங்க. தம்பிங்க புரிஞ்சுக்குங்க, நீங்க படிச்ச படிப்பை எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு டிகிரிக்கே நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எந்தெந்த வெளியூர்ல எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க. மாஸ்டர் டிகிரி நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரியணும். ஆனா எந்த விதமான செலவும் இல்லாம எல்லாமே அரசு பள்ளியில தான் படிச்சிருப்பீங்க நீங்க. காளீஸ்வரி எல்லாமே அரசு பள்ளியா இருக்கும். மைசெல்ஃப் நான் எல்லாமே கவர்மெண்ட். 10th வரைக்கும், 10th நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், +2 நான் அந்த மாதிரி பிரைவேட். நான் பிரைவேட், பிகாம் கவர்மெண்ட் காலேஜ், எம்காம் கவர்மெண்ட் காலேஜ், எம்ஃபில் கவர்மெண்ட் காலேஜ், பிஎட் கவர்மெண்ட் காலேஜ், பிஹெச்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, எல்லாமே கவர்மெண்ட். +2 வரைக்கும் தமிழ் மீடியம். +2 வரைக்கும் தமிழ் மீடியம். உங்கள்கிட்ட நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் பாருங்க, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. டாக்டரேட் பண்ணவங்க, பிஹெச்டி முடிச்சவங்க, நெட் செட் பாஸ் பண்ண, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ட்ட 2 மணி நேரம் நான் வந்து இன்டர்வியூ பண்ணேன் வித்தவுட் யூசிங் தமிழ் வேர்டு. ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள், ஒன்லி வந்து ப்ராக்டிஸ் தாங்க. அந்த ஆர்வம் தான், கத்துக்கணுன்ற ஆர்வம். மறுபடியும் நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட, தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இது கஷ்டமா காளீஸ்வரி மேம்? செல்வி மேம் சொல்லுங்க, நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு தெரியலனா. செல்வி மேம் கேட்டவொன்னா அவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஆண்டர்சன் அப்படிங்கிறவரு தெரியல சார், ஐ ஹவ் நோ ஐடியா சார். சூப்பர், இதான் கத்துக்கணும். ஐயோ நான் வந்து செட்டு பாஸ் பண்ணிருக்கேன், நெட் பாஸ் பண்ணிருக்கேன், கேட் பாஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து கவர்மெண்ட்ல ஜிஎல்ல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேதையெல்லாம் இல்லை பாருங்க. அப்படிலாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணல பாருங்க. அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர், நம்ம கத்துக்கணும். இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தெரியலன்னா சாரி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவேன். மெய்யமை ஒவ்வொரு நாள் கிளாஸ் கொடுக்கும்போது சார் இன்னொன்னு இருக்கு சார், அந்த பொண்ணு +2 தான், அப்புறம் பாத்துக்கலாம் பாப்பா சொல்றேன், அந்த பொண்ணு நம்ம கத்துக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு சைக்காலஜி படிச்சிருக்கு, +2ல சைக்காலஜி ஒரு பாடம். அப்ப நான் சைக்காலஜி படிச்சவன், பிஎட்ல சைக்காலஜி படிச்சவன், எம்ஃபில்ல சைக்காலஜி படிச்சவன். ஸோ எனக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன் சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி நேற்று பேசணுமா, அதே மாதிரி மெய்மர் அப்படிங்கிற அவர் மெஸ்மர் பத்தி பேசணுமா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆட்லர் பத்தி பேசணுமா, அதே மாதிரி இன்னும் நிறைய பேசலாம். கோக்கல் அப்படிங்கிற பத்தி பேசலாம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. புரப்பேல் பத்தி பேசலாம், மாண்டிசாரி பத்தி பேசலாம், ரூசோ பத்தி பேசலாம், ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி பத்தி பேசலாம். ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சரியா. ஆனா அந்த சின்ன பிள்ளை இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறது, கத்துக்கிறவங்க தாங்க ஜெயிப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த இதுல இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஐயோ நம்ம பேர் சொல்லி கேட்டுருவாங்களோ. அபிநயம் எல்லாம் பேசலாமே, நல்லா பேசுவியம்மா. ருத்ரெல்லாம் இருக்கியாப்பா, கயல்விழி, சாரி கார்த்திகா, ஸ்வீட்டி, தவமணி, திவ்யா, பெரியதர்ஷினி, ஹரிதர்ஷினி, இதெல்லாம் ஏன் அவ்வளவு இண்டிவிஜுவல் கேர் பண்றேன்? பேசினவங்களே பேசிட்டு இருக்கணுமா? நீங்களாம் அப்படியே அமைதியா இருப்பீங்களா? ஆமா, தெரிஞ்சா சொல்லுங்கப்பா, தெரியல தெரிஞ்சுக்குங்கப்பா. உங்களுக்கு நடத்துனதானே கேட்கிறேன். உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலம் உங்க நோட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? நான் பாடம் நடத்திருக்கேனா இல்லையா? அபிநயா சொல்லுமா. அப்போ நான் வந்து சார் உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லி வரலாம்ல, பதில் சொல்றதுக்கு வரலாமா வரக்கூடாதா? இல்ல நான் உங்களை குறை சொல்லிட்டு இருக்கேனா, உங்களை அப்படியே காயப்படுத்துறேனா, கஷ்டப்படுத்துறேனா? நீங்க மற்ற அகாடமிஸ்ல போய் பாருங்க சரியா, நடத்துறதுக்கே ஆள் கிடையாதுங்க. நிறைய புலம்புறத பார்த்துருக்கேன். கல்லூரி உதவி பேராசிரியருக்கே இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காசை கட்டிட்டு எங்களுக்கு கிளாஸே கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஆனா நான் ஃப்ரீயா கொடுத்தேன், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃப்ரீயா கொடுத்தேன். அந்த கிளாஸ்ல அபிநயாவும் இருந்தீங்க, கார்த்திகாவும் இருந்தீங்க, கயல்விழி இருந்தீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். இந்த தமிழுக்கு எடுக்கும்போது, அந்த டிஸ்கிரிப்டிவ் எடுக்கும்போது நீங்களும் இருந்தீங்களா இல்லையாமா? இல்ல நானா தான் பேசிட்டு இருக்கேனா? அதுல எல்லாரும் பிஹெச்டி முடிச்சவங்க, எல்லாரும் நெட் செட் பாஸ் பண்ணுங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க தானே. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க.
இந்த மாதிரி வந்து நாங்கள் காசு கட்டி படித்தோம், எங்களுக்கு கொடுக்கல, பட் ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், ரொம்ப உண்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க பயன்படுத்துறதை நீங்கள் ஏன் காசை கட்டிட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? ஃப்ரீயாக பயன்படுத்துகிறாங்கல்ல. இன்னைக்கு எல்கேஜிக்கே வந்து லேக்ஸில் கட்டுறாங்க ஸ்கூல் ஃபீஸு. சொன்னாங்கல்ல மேம், லாஸ்ட் டேயில் யாரோ சொன்னாங்க இல்லையா? ஆமாம், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து லேக்ஸில் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க, வச்சாங்க. ஓகே, நல்லா பார்த்துங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுனுடைய கவர்னர் யாரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆனந்தி பென் பட்டேல் அப்படிங்கிறவங்க எந்த மாநிலத்துல முன்னாள் முதலமைச்சரா இருந்தாங்க? குஜராத் சார். குஜராத்தோட தற்போதைய முதலமைச்சர் யாரு? அம்மா யாருன்னு சொல்லலாமா? பூபேந்திர படேல். அப்ப குஜராத் அப்படிங்கறதோட கேபிட்டல் சிட்டி எது? காந்தி நகர். குஜராத்ல லார்ஜஸ்ட் சிட்டி எது? லார்ஜஸ்ட் மெட்ரோ? அகமதாபாத். அப்படிங்கறதெல்லாம் நேற்றுக்கு பேசுனதுதான், இதோ நேற்றுக்கு பேசணும். குஜராத்தை பத்தி நேற்று தான் ஃபுல் டீடைல் நடத்துறேன். பேசுங்க கிளாஸ்ல பேசினாதான் பண்ண முடியும், சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுங்க, எழுதிக்குங்க. GI அப்படிங்கறத பார்த்தோம், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், புவிசார் குறியீடு. உத்தரப்பிரதேஷ் தான் நம்பர் 1ல இருக்கு, 74 ப்ராடக்ட்ஸ் ஃபாலோடு. ஸோ க்ளோஸ்லி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு 69. ஸோ எதுக்கெல்லாம் அது கொடுப்பாங்க கேட்டகரிஸ் எழுதிக்குங்க. GI அப்படிங்கிறது எதோட கேட்டகரிஸ்? இதெல்லாம் மெயின்ஸுக்கு இன்டர்வியூஸுக்கு ரொம்ப முக்கியங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுங்க. எதுக்கு கொடுப்பாங்கன்னா, ஒன்று கேண்டி கிராஃப்ட்ஸ். யாராவது சொல்ல முடியுமா? அந்த கேண்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு யோஜனாவை அறிமுகப்படுத்தினார் அவருடைய பிறந்த நாள்ல. என்ன யோஜனா? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்குங்க. கௌசால் சம்மன் யோஜனா, அதுக்கு பேரு கௌசால் சம்மன் யோஜனா. கேண்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்காக, கைவினை கலைஞர்கள். ஏற்கனவே பேசியிருக்கிறோம். செப்டம்பர் 17 அவருடைய பிறந்தநாள், பெரியாருடைய பிறந்தநாள், நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுடைய பிறந்தநாள். அன்னைக்குதான் வந்து கௌசால் சம்மன் யோஜனா அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க, கேண்டி கிராஃப்ட்ஸ். அப்ப கேண்டி கிராஃப்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு புவிசார் குறியீடு கிடைக்கும். அப்படி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, இருக்கா? அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படிங்கிறதுக்கு வந்து GI கொடுத்திருக்காங்களா? நாச்சியார்புரம் குத்துவிளக்கு அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்காங்களா? பத்தமட பாய் அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க, பத்தமட பாய். இதெல்லாம் இதுக்கு மாதிரி. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இப்ப டீ அப்படிங்கிறது இருக்குல்ல, டீ, காஃபி, அந்த வாழைப்பழம். எந்த ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது ஃபேமஸ்? எந்த ஒரு வாழைப்பழம் வந்து GI கிடைச்சிருக்கு வாழைப்பழத்துக்கு? சிறுமலையா? சிறுமலை, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட், முறுக்கு. எந்த ஒரு முறுக்கு GI கிடைச்சிருக்கு முறுக்குக்கு? சரி. அதே மாதிரி மேனுஃபேக்சர்டு குட்ஸ், அதுக்கும் கொடுப்பாங்க. மேனுஃபேக்சர், அதாவது உற்பத்தி பொருட்களுக்கு கொடுப்பாங்க, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாம் GI அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. முத டீ அப்படிங்கிறது டார்ஜிலிங் அப்படிங்கிறதுல 2004. டார்ஜிலிங் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட ஹெட் குவார்டர் அப்படின்னு பார்த்தோம்? ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கறது பார்த்தோம். டார்ஜிலிங் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி எது? கொல்கட்டா. அப்படிங்கறதுல முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கறதுல எவ்வளவு சதவீத வாக்குப்பதிவு நடந்துச்சு? 93% அப்படிங்கிறது எவ்வளவு தொகுதிகளுக்கு? 152. யார் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்ல எந்த தொகுதியில? பவானிபூர். அவங்க ஏற்கனவே எந்த தொகுதியில தோத்து போனாங்க? நந்திகிராம். அப்படிங்கிறப்ப மறுபடியும் அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனாங்கல்ல, எந்த ஆர்டிகிளின் படி CM ஆனாங்க? எந்த ஆர்டிகிளின் படி CM ஆனாங்க? 1 அந்த மாதிரி 64 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். அப்ப டார்ஜிலிங் டீ அப்படிங்கிறது 2004. இது வந்து ஒரு நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸுக்காக சொல்றேன். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னா இப்ப பாஸ்மதி ரைஸ் இருக்கு, காஷ்மீரோட சாஃப்ரான் அப்படிங்கிறது இருக்கு, அல்போன்சா அப்படிங்கிற மேங்கோ இருக்கு. அல்போன்சா மேங்கோ, காஷ்மீரோட சாஃப்ரான், அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நோட்டபிள் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸுக்காக சொல்றேன். கேண்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற போது நம்ம பனாரஸ் அப்படிங்கிற சில்க் இருக்கு. பனாரஸ் அப்படிங்கிற ஒரு சில்க். லக்னோ அப்படிங்கறதோட சிக்கன் இருக்கு.
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெயிண்டிங்ஸுக்கு திருப்பதி லட்டு இருக்கு. அதே மாதிரி ரசகுலா இருக்கு. இதெல்லாம் சில இம்பார்ட்டன்ஸ். தமிழ்நாட்டில் அது மாதிரி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி ஜிஐ அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸ்ல இருக்கு. அவ ஜிஐ பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? எஸ் சார். அதுல ஒவ்வொன்றும் என்னென்ன டீடைல் அப்படிங்கறது புரிஞ்சிருச்சா? எஸ் சார். ஓகே, அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது தான்சானியா அப்படிங்கிற ஒரு நாடுங்க. தான்சானியா ஆப்பிரிக்க நேஷன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான நாடு. அது இன்னைக்கு தான் ரிபப்ளிக் ஆயிருக்கு 1964ல. சரி, 1964 அப்படிங்கறதுல தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு நகரம் அழிஞ்சது, ஒரு முக்கியமான ஒரு ஊரு தனுஷ்கோடி அப்படிங்கறது அழிஞ்சது வந்து 1964 அப்படிங்கிறது. 1964ல 2 முக்கியமான வங்கிகள் உருவாகி இருக்கு, படிச்சிருக்கோம். 2 முக்கியமான வங்கிகள், ஐடிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐடிபிஐ அப்படிங்கிறது இன்னைக்கு தான் உருவாயிருக்கு. யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுவும் 1964 அப்படிங்கறதெல்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாள்ல தான் தான்சானியா அப்படிங்கிற ஒரு நாடு ரிபப்ளிக் ஆயிடுக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, தான்சானியா. அதே மாதிரி 1994, இந்த 1994 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முத ஆப்பிரிக்காவில், பர்டிகுலரா சவுத் ஆப்பிரிக்காவில் மல்டி ரேஷியல் எலெக்ஷன். அன்னைக்கு வந்து இந்த கருப்பு இனத்தவர் அப்படிங்கறதெல்லாம் தேர்தலில் நிக்க முடியாது. முதல் முறையா கருப்பு இனத்தவர் நின்று ஜெயிச்ச தேர்தல் 1994 ஏப்ரல் 26. இன்னைக்கு தான் 1994 நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவர் முதல் பிரசிடென்சி அப்படிங்கிற மாதிரி வராரு. எதுல சார் அப்படின்னு சொன்னா கருப்பு இனத்தவர்ல. நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இதை வேணா நீங்க அசோசியேட் பண்ணிக்கங்க. அதே 1994 தான் நம்முடைய ஐஸ்வர்யா ராய் வந்து உலக அழகியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஐஸ்வர்யா ராய் கருப்பு, இங்க சிகப்பு, அப்படி வேணா அசோசியேட் பண்ணீங்க. அங்க நீங்க கருப்பா இருக்கீங்கன்றதுனால தேர்தலில் நிக்க விடல, இங்க அழகா இருக்குங்கன்றதுனால அதே வருஷம் ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கிறவங்க உலக அழகியானாங்க, மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது. இது வரைக்கும் மிஸ் வேர்ல்டுலயே அவங்க தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது, மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் அதிகமாக கேள்விகள் வரும். மிஸ் வேர்ல்டு யாரு, மிஸ் யூனிவர்ஸ் யாரு, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கேல முக்கியமான ஒரு டாபிக். ஸ்ட்ராட்டஜிக்கே அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்கணுமா? மே 31 வரைக்கும் கொடுத்துட்டோம்னா, டாபிக் கொடுத்துட்டோம்னா ஓகே. ஸோ 1994 அப்படிங்கிறதுல சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடென்ட் ஆனவர் யாரு? நெல்சன் மண்டேலா அப்படிங்கிறவர் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு யாரு சார், இன்னைக்கு யாரு முக்கியமா இறந்திருக்கிறா அப்படின்னு கேட்டா கன்வர் சிங் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. இன்னைக்கு தான் ஏப்ரல் 26 கன்வர் சிங். ஆல்ரெடி நம்ம கன்வர் சிங்கை பத்தி படிச்சிருக்கிறோம். கன்வர் சிங் அப்படிங்கிறது எந்த நிகழ்வோட தொடர்புடையவரா இருக்கிறார்? 1857 அப்படிங்கிற கிரேட் ரிவோல்ட் அப்படிங்கிறதுல கன்வர் சிங் அப்படிங்கிறவர் எந்த ஊர்ல தலைமையேற்றார் கன்வர் சிங்? சோ பீகாரை பத்தி தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் வாயை திறக்காதவங்க. இன்ன வரைக்கும் பேசுனேன் தம்பி மணிகண்டன். நான் தான் சொல்லிட்டேன்ல, யாருமே பேசாதவங்க, வாயே பேசாதவங்க. இன்ன வரைக்கும் நான் பேசவே இல்லைங்க, ஒன்னு கூட நான் சொல்லலைங்க அப்படின்றவங்க யாருமா? பிரியதர்ஷினி சொல்லுமா. பீகாரோட கேபிட்டல் சிட்டி எது? பாட்னாவோட பழைய பேர் என்ன? பாடலிபுத்திரம். யாருடைய தலைநகராக விளங்கியது? குப்தர்கள் அப்படிங்கறதுல இரண்டாவது தலைநகர் எது? உஜ்ஜயினிக்கு மாத்தினவர் யாரு? அவ்வளவுதான். இதை சொல்றதுக்கு என்னப்பா கஷ்டமா இருக்கு? இந்த பிரியதர்ஷினி நல்லா தானப்பா சொல்ற, பதில் சொல்ற. கங்கராட்ஸ்ப்பா. போலீஸ் ஆகணுமா இல்லையா? அம்மா வந்து பேசிட்டு போனாங்க. உங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாரு, அவர் வந்து பேசிட்டு போனாரு. நீங்க படிச்சு பாஸ் பண்ணாதானமா அவங்களுக்கு எல்லாம் நல்ல அகாடமி, பரவாயில்ல நான் சேர்த்து விட்டேன், ரிசல்ட் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இடத்துல மட்டும் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க படிச்சாதான், நீங்க படிச்சு நீங்க ரீகால் பண்ணாதான் நீங்க பாஸ் ஆக முடியும். நல்லா தானமா ஆன்சர் பண்ணணும். சரியா? ஓகே, குட். அப்ப கன்வர் சிங் அப்படிங்கிறவர் பீகார் அப்படிங்கிற மாநிலத்தில இருந்து, அவர் தான் பீகார் அப்படிங்கறதுல இருந்து 1847 தலைமை ஏற்றாரு. அப்ப கன்வர் சிங் அப்படிங்கிறவர் பீகார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்க 1857 இருந்து கேள்வி கேட்கிறேன் சார், தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. எங்க யாரு 1857 பத்தி நான் தான் நடத்தினேன். சரியா? இப்ப ரீசெண்டா நடத்தினேன். 1857 ஒரு தனி டாபிக்கே நடத்தினேன். எங்க நான் சொல்றேன் சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். யாருமா?
சார். மாலா சொல்லுங்கப்பா. 1857 டெல்லியில தலைமையேற்றவர் யாரு? இரண்டாம் பகதூர் ஷா சார். இரண்டாம் பகதூர் ஷா. லக்னோல யாரு? லக்னோல பேகம் ஹஜரத் மஹால் சார். பேகம் ஹஜரத் மஹால் அப்படிங்கிறது. கான்பூர்ல யாரு? நானா சாஹிப் சார். நானா சாஹிப் மாத்திரம் இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு, தாந்தியா தோப் சார். தாந்தியா தோபே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோபே அப்படிங்கிறது யாரு? மத்திய பிரதேஷ் ஜான்சிங்கிற பகுதியில லட்சுமி பாய் சார். ராணி லட்சுமி பாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பீகார்ல தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம், கன்வர் சிங் சார். சோ அதுல இம்பார்ட்டன்ட் டேட் 3 டேட் சொன்னேன். மார்ச் 29 சார், ஏப்ரல் 8, மே 10 சார். எஸ், மார்ச் 29 என்ன? மங்கள் பாண்டே அந்த ரிவோல்ட்டுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு சார். சோ எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார் மாத்திரம் இல்ல, மங்கள் பாண்டே அப்படிங்கிறவரு மார்ச் 29 அப்படிங்கிற லெப்டினன்ட் பாக் அப்படிங்கிறவரை சுட்டு கொண்டிருப்பாரு. மார்ச் 29 லெப்டினன்ட் பாக் அப்படிங்கிறவரு சுட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். ஏப்ரல் 8 என்ன ஆகுது? அவரை தூக்கிட்டு இருப்பாங்க சார். மங்கள் பாண்டேவை தூக்கில போட்டுறாங்க இந்த நிகழ்வுக்காக. அப்ப மே 10 என்ன ஆகுது? மே 10 புரட்சி மீரட் ஃபுல்லா மீரட் ஃபுல்லா அந்த புரட்சி வெடிக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது எதுப்பா? சாரி சார், தெரியல சார். நீங்க தானே சொன்னீங்க மங்கள் பாண்டே அவர் கொழுப்பு தடவிய தோட்டாவை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னாரு. இம்மீடியட் காசு தான், இம்மீடியட் காசு அப்படிங்கிறது தான். கொழுப்பு தடவிய தோட்டாவை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னாரு. வெயிட் பண்ணிக்குமா மாலா, கங்க்ராட்ஸ் பா. ஓகே ஃபைன். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சோ யாரு சொல்லுவா? இந்த 1857 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விளைவு. இதனால என்ன விளைவை ஏற்படுத்துச்சு? யாரு சொல்லுவானா? யாரு வேணாலும் சொல்லலாம். 1858 யாரு பேசுறா? கைவெளி சொல்லுமா. 1858 என்னது? 1858 குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் சார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆட்சி முடிச்சு பிரிட்டிஷ் கிரவுன் ஏத்துக்கும் சார். அதாவது கம்பெனி ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. 1857 கம்பெனி ஆட்சி, அந்த கம்பெனிஸ் ரூல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் நேரடியா அந்த ராணியோட ஆட்சி போயிடுது. அதாவது கவர்னர் ஜெனரல் போஸ்ட் அப்படிங்கறத கேன்சல் பண்ணிட்டு வைஸ்ராய்ங்கிற போஸ்ட கொண்டு வராங்க. முக்கியம் அது. ஏன்னா 1772 இருந்து இருப்பாங்க இந்த கவர்னர் ஜெனரல். வாரன் ஹேஸ்டிங்ஸ்ல இருந்து லார்டு கானிங் வரைக்கும் அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் லார்டு கானிங் அப்படிங்கிறவரை வைஸ்ராய மாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். இதான் 1858 நவம்பர் 1 அப்படிங்கறதுல ப்ரொக்ளமேஷன். விக்டோரியா மகாராணி. 2 ராணி முக்கியம்னு சொன்னேன். பிரிட்டிஷ் இந்தியாவில நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த 2 ராணியோட பேரு யார் சொல்லுவா? குயின் விக்டோரியா, குயின் எலிசபெத் சார். ஃபர்ஸ்ட் குயின் எலிசபெத். அவங்க 1600களில் முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவங்க குயின் எலிசபெத். அதுக்கப்புறம் 1858 அப்படிங்களா குயின் விக்டோரியா. குயின் விக்டோரியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸஸ்ல நம்ம பார்த்துருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நீங்க என்ன படிக்குங்க, அப்டேட் ஆயிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏப்ரல் 26 அப்படிங்கறதுல கன்வர்சிங் பத்தி பேசிட்டோமா? இன்னைக்கு கன்வர்சிங்கோட என்னது அது? இறந்த நாள். ஸோ கன்வர்சிங் அப்படிங்கிறவரோட இறந்த நாள் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. ஸோ டைம் இப்போ 10:40 ஆகுது. இப்ப நான் வேகமா கரண்ட் பேச மட்டும் பாத்துறேன். சீனா மீது அமெரிக்கா பொருளாதார தடையாங்க. சீனா மீது அமெரிக்கா பொருளாதார தடை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டுங்க. அடுத்த நிகழ்வுக்கு போகுது. ஏற்கனவே ஹோமோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட், ஹோமோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் அடைக்கப்படுது. ஈரான் பலவந்தமா இருக்கு. ஸோ அமெரிக்கா நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உலக நாடுகளுடைய அந்த ஃபியூயல் மாத்திரம் இல்லை, அந்த வழியா தான் எல்லா விதமான பொருட்களும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள், அந்த மேற்கு ஆசிய நாடுகள் அப்படிங்கறதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இயங்கணும்னாலும் சரி, எந்த ஒரு கடைகள் இயங்கணும்னாலும் சரி, அந்த வழியா தான் பொருட்கள் அப்படிங்கறது எடுத்து செல்லப்படணும். அப்ப எல்லாமே இங்க தடைபடுது. இங்க சீனா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்குது. அமெரிக்காவுக்கு ரொம்ப சிம்ம சுப்பனமா இருக்கக்கூடிய நாடுகள்ல சீனா ஒண்ணு, ரஷ்யா ஒண்ணு, வடகொரியா ஒண்ணு. அமெரிக்காவுக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய நாடுகள்ல சீனா முக்கியமான நாடு, ரஷ்யா முக்கியமான நாடு. யாரோ பேசுனீங்க இடையில, யாருது? இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது இடையில யாரோ வாய்ஸ் கொடுத்தீங்கப்பா. எதுவும் டவுட்னா பேசுங்கப்பா, நான் சொல்றேன். யாருமே பேசலையாப்பா? நான் இருக்கேனா, கிளாஸ் இருக்கேனா, கட் ஆயிடுச்சா? யாருமே பேசலையா? சரி, ஓகே. ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு எனக்கு. அப்ப ரொம்ப முக்கியமானது சீனா மீது அமெரிக்கா பொருளாதார தடை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜி ஜின்பிங் அப்படிங்கிறவர் தான் சைனாவோட அதிபர். ஜி ஜின்பிங் நிரந்தர அதிபர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஜி ஜின்பிங் அப்படிங்கிறவர் சைனாவோட அதிபர்.
அதே போல இங்க அமெரிக்காவோட அதிபர் யாரு அப்படின்னு கேட்டா ட்ரம்ப். இவர் எந்த கட்சிமா? ட்ரம்ப் வந்து எந்த கட்சி? ரிபப்ளிக் பார்ட்டி சார். ரிபப்ளிக் பார்ட்டி அப்படிங்கிறது எத்தனையாவது அதிபர் இங்க அமெரிக்காவில்? எத்தனையாவது அதிபர்? 47th இருந்திருக்காரு. இன்னொரு முறை இருந்திருக்காரு. என்னது அது? 45 இருந்திருக்கிறாரு. அப்ப யாரு? டெமோக்ராட்டிக் பார்ட்டி யாரு? கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கணும். யாரு இப்ப அங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் யாரு? அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் எது? ஜேடி வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது இன்னைக்கு உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகுதா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் இருக்கா இல்லையா? கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? இப்ப கேக்குதா? ஆன்லைன்ல இருக்கீங்களா? இப்ப கேக்குதா? என்ன பேசும்போது கட் ஆயிருந்துச்சு? ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறவர் தான் அங்க வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாக்காரங்க. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து நம்ம இந்தியாக்காரங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது இப்போ முதல் நிகழ்வு அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது சீனா மீது பொருளாதார தடை விதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி H1B வீசா எழுதி வச்சுங்க. H1B வீசா, அந்த வீசா அப்படிங்கறத 3 ஆண்டுகள் அப்படிங்கறது நிறுத்தி வைக்கிறாங்க. 3 ஆண்டுகள் அப்படிங்கறது நிறுத்தி வைக்கிறாங்க. அமெரிக்கா H1B வீசா அப்படிங்கறத 3 ஆண்டுகள் அப்படிங்கறத நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகுதுல? பேப்பர் பாக்குறீங்கல்ல? சரி, நேற்றுக்கு எத்தனை எம்பிக்கள் அப்படிங்கறது, ராஜ்யசபாவோட எம்பிக்கள் அப்படிங்கிறவங்க பிஜேபிக்கு தாவுனாங்க ஆம் ஆத்மில இருந்து? 7 பேரு அப்படிங்கிறது. ஆம் ஆத்மி அப்படிங்கறதுடைய ஒரே ஒரு முதலமைச்சர் தற்போது யார் இருக்கா? பகவத் மான். எந்த ஊர்ல இருக்காருமா? பஞ்சாப்ல இருக்கிறார். நிதி ஆயோக் பத்தி நம்ம நேற்று ஏகப்பட்ட விஷயம் பேசிட்டோம். நிதி ஆயோக் வந்து மறுசீரமைப்பு ஆயிருக்கு, இப்ப கை கொடுக்கிறாருல. சோ இவர் தான் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவர். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிதி ஆயோக்கோட புதிய துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். சோ யார் அசோக் குமார் லாகிரி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு? இவர் வந்து துணைத் தலைவர். யாரு வந்து நமக்கு மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டா? இல்ல, ஒருத்தர் நல்லா கிளியரா பேசுங்க. கோவர்தன் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அப்படிங்கிறது. நிதி அப்படிங்கறதோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்னேன்? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கப்பா? 1115. நல்லா இருக்கு. 1/1/2015. 1/1/15னா 19-15 இருக்கு. என்ன 2015 ஜனவரி 1, 2015. நிதி ஆயோக்கோட தலைவர் எப்பவுமே யார் தான்? பிரைம் மினிஸ்டர் தான். துணைத் தலைவர் அப்படிங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகம் மேற்கு வங்காளத்துல மறு வாக்குப்பதிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம்னாவே பார்ட் 15 ஆர்டிகிள் 324-329. இதோட அதிகாரப்பூர்வ பெயரு நிர்வாச்சன் சதன் அப்படிங்கறதோட ஹெட் குவார்டர் நியூ டெல்லி அப்படிங்கிறது இல்லையா? சோ அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகிள் 243K 243K அப்படிங்கிறது. தேர்தல் ஆணையத்தோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஞானேஷ்குமார். அந்த 2 ஆணையர்களோட பேரு விவேக் ஜோஷி, SS சாந்து அப்படிங்கறத எடுத்துக்கணும். தமிழகத்துக்கு யாரு வந்து சீஃப் எலெக்ஷன் ஆபீசர்? அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறது. சென்னை 16 தொகுதிகளில் 24 லட்சம் பேர் வாக்களிப்பு. 16 சென்னை மாவட்டத்தில் மட்டும், சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய மட்டும் 24 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்களாம். அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. முக்கியமானது பட்டாசாலை வெடி விபத்து. ஏற்கனவே நம்ம பேசணும். அங்க சாத்தூர் அப்படிங்கிற, இப்ப கம்பம் அப்படிங்கிற ஊர்லயும் பட்டாசு வெடி விபத்து நடந்திருக்கு. பட்டாசு வெடி விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. சோ அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னா, சிறுகதைகள்ல நாடக கவிதை. சிறுகதையினுடைய தந்தைனா யாருப்பா? சிறுகதை ஜெயகாந்தன் வந்து சிறுகதையினுடைய தந்தைன்னு இருக்காரா?
சிறுகதையினோட மாப்பசான் அப்படிங்கிறவரு தெரிஞ்சா தெரியும் சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. சிறுகதையினுடைய மாப்பசான். எஸ் சார். என்ன எஸ் சார்? எதுக்கு? ஜெயகாந்தன் சார். ஜெயகாந்தன் தானா? சிறுகதையினோட மாப்பசான் அப்படின்னாவே புதுமை பித்தன். சரியா? அப்ப சிறுகதை புது கவிதைக்கு முன்னோடி யாரு? புது கவிதைக்கு முன்னோடி பாரதியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். புது கவிதைக்கு முன்னோடி அப்படின்னு வித்திட்டவர் அப்படின்னாவே பாரதியார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ தமிழில் தோன்றிய முதல் நாடகம் இது. சரி, நாடகத்தினுடைய தந்தை யாரு அல்லது நாடகத்தினுடைய இமயம் யாரு? நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் யாரு? நாடகம் அப்படின்னு ஒண்ணு டிஎன்பிஎஸ்ல ஒரு சிலபஸ்ல இருக்குல்ல, ஒரு முறை கூட நடத்தலையா? நாடகம்ன்றது நடத்தவே இல்லையா? சிறுகதைன்னு நடத்தவே இல்லையா? நாடகத்தினுடைய தந்தை பம்மல் சம்பந்த முதலியார் அப்படின்னு சொல்றீங்க. சரி, பேசுங்க. சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிறது தலைமை ஆசிரியர். எஸ். யார் பேசிட்டு இருக்கா? காளீஸ்வரியமா? கங்க்ராட்ஸ்மா. ஓகே, ஃபைன். ஸோ சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்கிறாரு, பம்மல் சம்பந்த முதலியார் இருக்கிறாரு, சொன்ன நிறைய இருக்கிறாங்க இல்லையா நாடகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது தமிழில் தோன்றிய முதல் நாவலா? பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நாவல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமானதை படிச்சுங்க. நாடகம். பெண் கொலை புரிந்த நன்னன். பாருங்க, பெண் கொலை புரிந்த நன்னன். இந்த கட்டுரை வந்து சுடலை மணின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசியிருக்கிறார் தெரியுமா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ல இருக்கிறார், கோயம்புத்தூர்கார். அவர் சார் தான் எழுதியிருக்கிறார். அம்மா ஒருத்தர் ஒரு முறை கிளாஸ் நடத்தும் போது பேசினாரா இல்லையா? நீங்க இல்லையோ? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ்ல இருக்காரு கோயம்புத்தூர்ல, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இவர் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவங்க சுடலைமணி அப்படிங்கிற ஒரு முனைவர். அவர் எழுதியிருக்காரு பாருங்க இன்னைக்கு, பெண் கொலை புரிந்த நன்னன். நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எந்த நாட்டு மன்னன்? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நம்ம டெக்ஸ்ட் புக்ல வராரு தமிழ்ல. போங்க, இந்த மாதிரி போங்க, நான் அனுப்பி விட்டேன்னு சொல்லுங்க, உங்களை வரவேற்பாங்க, உங்களுக்கு அந்த மீன் கறி எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் படிக்கலையா? நாங்க எங்க படிக்கிறோம்? அம்மா கிளாஸ் இருக்கா? கட் ஆயிடுச்சா? இருக்கும் சார். நான் பேசுறது புரியுதா? கொஞ்சம் யூனிக்கா படிச்சா தானே வெற்றியாளர்கள். பேசுங்க. வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களை தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். இப்ப நன்னன்ற ஒரு மன்னன் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? இது வந்து இப்ப பிஜிடிஆர்பில கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. சரியா? அந்த சிறு பானாற்று படை எப்படியெல்லாம் போகணும்னு அவர் அழகா வழிகாட்டி இருப்பாரு. அந்த அந்த வழிகளில் எப்படி பூக்கள்லாம், எந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து அதுல கொட்டும், நீங்க எந்த மாதிரி ஊருக்குள்ள போகணும், அந்த ஊருக்குள்ள போகும்போது உங்களை எப்படி அவங்க வரவேற்பாங்க, அவங்க என்ன உணவுலாம் கொடுப்பாங்க, அதுல அந்த மீன் கறி கொடுப்பாங்க, அப்புறம் அந்த புட்டம் ஏதோ சம்திங் எல்லாம் வரும். நன்னன் அப்படிங்கிறது சிறுபானாற்று படை. சிறுபானாற்று படைங்கிறது 8 தொகையில வருமா 10 பாட்டுல வருமா? ஆற்றுப்படை நூல்கள் மட்டும் எவ்வளவு? 5. அந்த ஆற்றுப்படை நூல்ல பெருசு எது? ஆற்றுப்படை நூல்ல பெருசு மலைபடுகடாமுக்கு வேறு பேரு என்ன? கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது 10 பாட்டிலே பெருசு எது? மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். அவருடைய வரிகள் மொத்த அடிகள் 782. 10 பாட்டிலே சிறுசு முல்லைப்பாட்டு அப்படிங்கறதோட வரிகள் 103. ஆசிரியர் நப்பூதனார் அப்படிங்கறத எடுத்துக்கணும். பெண்களுக்கு சம வாய்ப்பு தலைமை பதவி மூலம் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும். சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். எத்தனையாவது அப்படிங்கறது வந்து இப்ப அவர் வந்து வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. தமிழ்நாட்டுல தான்ப்பா 3, இந்தியாவுல 15. தமிழ்நாட்டுல தான் 3, இந்தியாவுல அவர் 15 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1 to 8 வகுப்பு இறுதி தேர்வு மதிப்பெண் ஏப்ரல் 30க்குள் பதிவேற்ற உத்தரவா. ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் அனுபவங்களை பயன்படுத்தி புதிய அமைப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்ப எத்தனையாவதா இருக்கிறாரு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 53. 53 அப்படிங்கிறது யாரு? சூரியகாந்த் அப்படிங்கிறது. 52 யாரு? பிஆர் கவாய் சார். பிஆர் கவாய் அப்படிங்கிற. உச்சநீதிமன்றம் அப்படின்றது எந்த பார்க்ல வரும்?
5 சார். பார்ட் 5 ஆர்டிகல் எதுல வரும்? 124 இருந்து 147 124 147. அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த கமிட்டிக்கு பேர் என்ன? கொலிஜியம் இந்த கொலிஜியம்ங்கிறது எந்த வருஷம்? சார் கேட்கல. 1993 சார். ஸோ 1993ல இன்னொரு நிகழ்வு, இன்னொரு அமைப்பு இருக்குன்னு சொன்னோம். 1993ல NHRC, SHRC, அந்த ஓரா கமிட்டி, இதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத பேசியிருக்கோம். மேற்கு வங்காளம் முதல் கட்ட தேர்தல் 110 இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும்னு சொன்னாங்க. 110 அப்படின்னு சொன்னாவே என்ன ஆர்டிகல் பா? மணிபில் சார். ஸோ ரொம்ப முக்கியமானது மணி பில் அப்படிங்கிறது. மணி பில் அப்படின்னு சொன்னாவே ராஜ்யசபாவுக்கு போகும். எத்தனை நாள் மட்டும் அந்த அண்டர் கன்சிடரேஷன்ல இருக்கும் மணி பில்? 14 days சார். only 14 days அப்படிங்கறத எடுத்துக்கணும். ஸோ பேப்பர்ல பாத்துட்டு இருக்கீங்க. ஐநா தலைவருடன் இந்திய வெளியுறவு அதிகாரி சந்திப்பு. ஐநாவோட இப்ப பொதுச் செயலர் யாருன்னு பார்த்தோம்? ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ். ஐநா சபை அப்படிங்கிறது எந்த வருஷம் உருவாச்சு? ஐக்கிய நாடுகள் சபை 1945 அக்டோபர் 24 உருவாச்சு. அதுல சார்ட்டர் மெம்பர் அப்படின்றவங்க எத்தனை பேருப்பா? சார்ட்டர் மெம்பர் 50 நேஷன்ஸ் அப்படிங்கிற சொல்றோம். தாழ்த்தப்பட்டவருக்கு 15% உள்ஒதுக்கீடு அளிக்க கர்நாடக அமைச்சர் ஒப்புதல் எழுதிங்க. கர்நாடகா அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 15% உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்களா? உள்ஒதுக்கீடு அப்படிங்கறது ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க. இது முக்கியமானதா பார்க்கப்படுது கர்நாடகால. கர்நாடகாவோட முதலமைச்சர் யாருமா? சீதாராமையா. துணை முதலமைச்சர் யாரு? DK சிவகுமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இல்லைங்க தெலுங்கானாவுல ராஷ்டிர சேனா அப்படிங்கிற ஒரு கட்சி. தெலுங்கானா ராஷ்டிர சேனா TRS. இவங்க அப்பா வந்து முன்னாள் முதலமைச்சர், சரியா? அவங்களுடைய பொண்ணு தான் கவிதா. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஊழல் வழக்குல சிக்கியிருந்தாங்க. மணிஷ் சிசோடியா பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆம் ஆத்மி அதோட தலைவர் இருக்காருல்ல, அவங்க கூட சேர்ந்து இவங்களும் கவிதா அப்படிங்கிறவங்களும் சிறையில இருந்தாங்க. திகார் அப்படிங்கிற சிறையில இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2026ல ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. தெலுங்கானா ராஷ்டிர சேனா அப்படிங்கிறது. யாருடைய மகள்? முன்னாள் தெலுங்கானாவோட முதலமைச்சர்னு சொன்னேன். கிளாஸ் இருக்கா? கட்டாயிடுச்சு. சந்திரசேகர ராவ் என்ன கட்சி? BRS அப்படின்னு மாத்தினாரு. BRS பாரதிய ராஷ்டிர சேவா அப்படிங்கறது மாதிரி மாத்தி இருந்தாரு இல்லையா? இவங்க வந்து தெலுங்கானா ராஷ்டிர சேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்கானா நியமன MLC அசாருதீன் நீண்ட தாமதத்துக்கு பின் ஆளுநர் ஒப்புதல். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டுக்கான வன்பொருள்கள் எழுதி வச்சுங்க. தெலுங்கானாவில இருந்து அனுப்பி வைப்பான். இந்தியாவில் முதல் தனியார் ராக்கெட் லான்ச்சிங் அப்படிங்கறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பாக்குறோம். ராஜஸ்தானை வீழ்த்தியது ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரன் அடிச்சிருந்தா தெரியுமா? ராஜஸ்தானை வீழ்த்தியது ஹைதராபாத். அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகுல் ராணா அதிரடி வீன். பஞ்சாப் சாதனை வெற்றி. தொடர்ந்து எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்ச டீம் ஒரே டீம் அப்படின்னு கேட்டா பஞ்சாப். இந்த பஞ்சாப் அப்படிங்கறது சோ நேத்துக்கு எவ்வளவு ரன் அடிச்சு ஜெயிச்சாங்க தெரியுமா? 265 265 265 ரன். இது வரைக்கும் யாரும் அடிக்கல IPL இந்த தொடர்ல. 265 ரன் 264 இருந்து இருந்துச்சு 265 ரன் அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. சோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவுல தேர்தலாங்க. காசா அப்படிங்கிறது எங்க இருக்கு? இஸ்ரேல் இல்ல, பாலஸ்தீன்ல இருக்கு. பாலஸ்தீன் அப்படிங்கறதுலதான் காசா இருக்கு. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை இருக்குது. அந்த காசாவுல இருக்கக்கூடிய எந்த படைக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட கால போர் இருக்கு. காசால இருக்கக்கூடிய எந்த படை? ஹமாஸ். அந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு படையை எடுத்துக்கணும். சோ அதே மாதிரி ஈரான் அமைச்சர் அமெரிக்காவும் பின்வாங்கல். பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை தோல்வி. 2வது முறையா தோல்வியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ரஷ்யா அண்ட் உக்ரைன் ஏற்கனவே பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயம் நம்ம பேசியிருக்கோம். மடூரா வழக்கறிஞருக்கு கட்டணம் செலுத்த பொருளாதார தடையில் அமெரிக்கா தளர்வு. H1B விசா 3 ஆண்டுகளை நிறுத்தி வச்சிருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லி பார்த்தோம். அமெரிக்கா இப்ப தற்போது எந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிச்சிருக்குது? சீனா வந்து பாருங்க. தஞ்சை நாயக்கர் கால காசுகளில் பெரிய கோயில் தேர்ச்சனமா. பெரிய கோயில் என்று அழைக்கப்படுறது எந்த கோயில்? எந்த வருஷம் கட்டப்பட்டுச்சு? தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது? 1010 அப்படிங்கறதுல கட்டி முடிச்சவர் யாரு?
சார். முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவருக்கு வேறு என்ன பெயர்கள் இருக்கு? ஈழம் கொண்டான் சார். ஈழம் கொண்டானா? நிறைய இருக்கு, Yes, sir. நிறைய பேர் இருக்கு. சரியா, அதெல்லாம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. பாருங்க, நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணிகள் தொடக்கமா. நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தினுடைய அந்த மாநில விலங்கா இருக்கு? தமிழ்நாடு சார். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஸோ இது வரைக்கும் நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது ஒரு 1031 ஆடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நீலகிரி வரையாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 110 ஆண்டுகள் மேலாக காணப்படாத இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் படிச்சுங்க. அதே மாதிரி நீதிமன்றங்கள் அறம் கூறும் அரங்கம் என்று அழைக்க வேண்டுமா? அறம் கூறும் அரங்கம். நீதிமன்றங்களை எப்படி அழைக்கணுமா? அறம் கூறும் அரங்கம். அறம் கூறும் அரங்கம் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் பயன்பாட்டுக்கு 4.5 லிட்டர் மது வைத்திருக்க அரசு விதிகளில் அனுமதி. உயர் நீதிமன்றம் அவர் தனியா 4.5 லிட்டர் வச்சிருக்கலாமா? ஒரு தனிநபர் மது அப்படிங்கறத வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது அப்டேஷன்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன ஈவெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம், ஜிகேவை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு என்ன ஸ்டேட்டுங்க பார்க்கணும்? சத்தீஸ்கர் தானே? கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? நோ சார்.